நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாட்ஸ்அப் சேனல் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. ஏன்னா எல்லா தகவலும் முன்கூடியே இந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எல்லாமே முன்கூடியே இந்த வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரீசார்ஜ் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு டிடிஹெச் பிளானு, மொபைல் ரீசார்ஜ் பிளானு, அனைத்து ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு முன்கூடியே இந்த சேனலில் கிடைக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இது கூட ஜாயின் பண்ணிக்காங்க. கமெண்ட்டில் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூட வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்காங்க. நண்பர்களே, இந்த தமிழ் பேசிக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரூ. 249 ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 3 மாதத்துக்கு ரூ. 749 ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். இங்கே 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரூ. 1439 ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். 12 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரூ. 2749 இந்த தமிழ் பேசிக் பேக் வேணும்னா நம்ம ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன் மேலே கூட டேரிஃப் எல்லாம் ஷோ ஆகுது பாருங்கள். ஒரு மாதத்துக்கு ரூ. 249 ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். 3 மாதத்துக்கு ரூ. 749 ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். 6 மாதத்துக்கு ரூ. 1439 நீங்கள் ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். 12 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ரூ. 2749 நீங்கள் ரீசார்ஜ் செய்ய வேண்டியதாக இருக்கும். இது தமிழ் பேசிக் பேக்கில். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் செய்யும்போது கண்டிப்பாக டிவி ஆன் பண்ணிவிட்டு சன் டிவி வச்சுட்டு ரீசார்ஜ் பண்ணுங்கள். சேனல் உடனே உங்களுக்கு வரும். டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா சேனல்ஸ் ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இது புது தகவல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு போய் சேர மாதிரி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச தகவல் தான், புது தகவல் தான் நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். தகவல் மட்டும் எடுத்துக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேன்றீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க நம்ம சேனலில். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எத்தனை சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ஃப்ரீ சேனல்ஸ், எத்தனை பெய்ட் சேனல்ஸ்ன்றது. வாங்க சேனல் லிஸ்ட்டுக்கு போகலாம். நண்பர்களே, தமிழ் பேசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67 சேனல்ஸ் வருது. இது இல்லாமல் 182 சேனல்ஸ் கூட நம்மளுக்கு ஃப்ரீயாக வருது. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இதுக்கு முன்னாடி 50 சேனல்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க பேசிக்கில். இப்போ 67 சேனல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தமிழில் 24 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. சன் டிவி, கேடிவி, சன் நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட எல்லா சேனல்ஸும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி ஸ்டார் விஜய் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட சேனல்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி ஜி தமிழ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஜி சினிமா இல்லை. கலைஞர் டிவி எல்லா சேனல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஜெயா டிவி கூட 4 சேனல்ஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஐக்கான் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். ஒரு வாட்டி 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11 சேனல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சேனல்ஸ் ஐக்கான் கூட ஷோ ஆகுது. தெரிஞ்சுக்கிட்டே ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 6 சேனல்ஸ் சன் நெட்வொர்க்கே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல்ஸு. உங்களுக்கு பிடிச்ச தகவல் தான் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். கன்னடாவில் பார்த்தீங்கன்னா 7 சேனல்ஸு கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் தகவல் எடுத்துக்கிட்டாங்க, ரீசார்ஜ் பண்ணிக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க, லைக்கும் பண்ண மாட்டேன்றாங்க. மலையாளத்தில் பார்த்திங்கன்னா 5 சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே இன்ஃபார்மேட்டிவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நேஷனல் கவரேஜ் எல்லாமே டிஸ்கவர் சேனல் முதல் கொண்டு வந்துடுது. நியூஸில் பார்த்திங்கன்னா 4 சேனல்ஸ் வருது. ஒரு வாட்டி 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்காங்க ஐக்கான்ஸ் எல்லாம். ஓகேவா? ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 சேனல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துட்டு போயிடாதீங்க. எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி என்னன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தான் நீங்கள் செய்ய போகிற மிகப்பெரிய உதவி எங்களுக்கு. ஓகேவா? இந்த சேனல் டாரிஃப் எல்லாமே ஏப்ரல் 29 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? எல்லா சேனல் தெரிஞ்சுக்கிட்டே ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. ஓகேவா? தமிழ் 24 சேனல்ஸ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்னும் இது போக நம்மளுக்கு 182 சேனல்ஸ் இலவசமாக வருது. அது கூட தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. வாங்க அந்த இலவசமாக எத்தனை சேனல் வருதோ தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேட்டில் நீங்கள் எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி இந்த என்ஆர்சி சேனல்ஸ் உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. ஓகேவா? சன்ரைட்லேருந்து. இங்கே அதர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 சேனல்ஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சேனல் ஐக்கான் கூட இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லா சேனல்ஸும் கொடுக்குறாங்க. பக்தி சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ் அது இது வரும் பாருங்கள். இன்ஃபர்மேட்டிவ் நம்மளுக்கு 2 சேனல்ஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணுறாங்க. பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா 10 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? தெலுங்கில் பார்த்தீங்கன்னா 18 சேனல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் நியூஸ் சேனல்ஸ், பக்தி சேனல்ஸ் அது இதை தான் இருக்கும். ஓகேவா? மராட்டியில் பார்த்தீங்கன்னா 10 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 4 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலையாளத்தில் 20 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? 20 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க மலையாளத்தில். அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா 21 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐக்கான் கூட தெரிஞ்சுக்காங்க, பாருங்கள், பார்த்துட்டே ரீசார்ஜ் பண்ணிக்காங்க. ஓகேவா? பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரிசாவில் 6 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. பெங்காலில் பார்த்திங்கன்னா 17 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கனடாவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 11 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 சேனல் கொடுக்குறாங்க. டிவைன் நேஷன் நம்மளுக்கு 3 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. நேபாளில் பார்த்திங்கன்னா 1 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அசாமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 சேனல்ஸ்ன்றது கொடுக்குறாங்க. போஜ்பூரியில் பார்த்திங்கன்னா 4 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹிந்தியில் பார்த்திங்கன்னா 23 சேனல்ஸ் நம்மளுக்கு தராங்க ஹிந்தியில். ஓகேவா? அதே மாதிரி நியூஸில் பார்த்திங்கன்னா 8 சேனல்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா 1 சேனல்ஸ் கொடுக்குறாங்க. கிட்ஸில் பார்த்திங்கன்னா கலைஞர் டிவி கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டி சேனல்ஸ் 1 சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இலவசமாக வர சேனல் உங்களுக்கு. ஓகேவா? என்ஹெச் சேனல்ஸ் 182. ப்ளீஸ் நீங்கள்
ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தகவல் தானே கொடுத்துட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் எங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கைமாறு ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்பர்களே, நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் அல்லது டிடிஹெச் ரீசார்ஜ் செய்யும்போது ஃபோன்பே, கூகுள் பே பயன்படுத்துகிறீங்க. அதில் எந்த ஒரு கமிஷனும் உங்களுக்கு வராது. ஆனால் நாங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ₹100க்கு ₹3 கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? ₹100க்கு ₹3 உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீட்டைலர், டிஸ்ட்ரிபியூட்டர், மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட்டர், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர் கூட அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஐடி தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன அப்ளிகேஷனு, எங்கே இருக்குது, அப்ளிகேஷன் நேம் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐடி இலவசமாக இருக்குது, பண்ணித்தரோம். அதை விட்டு போட்டு என்ன அப்ளிகேஷனு கமெண்ட் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஐடி தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஐடி வந்து இலவசமாக பண்ணித்தரேன். நீங்கள் கூட சம்பாதிக்கலாம். ஓகேவா? ஸ்க்ரீன் மேலே பார்த்தீங்கன்னா கமிஷன், டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஐடி இலவசமாக இருக்குது, பண்ணிக்கலாம். ஓகேவா? நன்றி.